நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பெங்குவின் வந்து அந்த மவுண்டன் ஏற முடியாதுன்ட்டு. லைக் இட்ஸ் மைல்ஸ் அவே. ஸோ அவ்வளோ நாளைக்கு அது சாப்பாடு இல்லாத அவ்வளோ தூரம் போக முடியாது. பட் ஸ்டில் இட்ஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் இட், திங்கிங் லைக் இட் வில் கோ ஆன் டாப் ஆஃப் இட். சாப்பாடு இல்லாத அது கூட கொஞ்ச நாள் நடந்து போகலாம். ஏன்னா அது உடம்புல ஃபேட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபேட் பேர்ன் ஆகி இட் வில் கெட் இட் எனர்ஜி. லைக்வைஸ் இன் ஹியூமன். நம்ம கூட சில நாள் சாப்பாடு இல்லாத இருக்கலாம். லைக் ஃபாஸ்டிங். திஸ் ஆல் வில் நாட் கில் யூ, இட் வில் கீப் யூ அலைவ் பை பேர்னிங் ஃபேட். அதே மாதிரி தான் இந்த பெங்குவின்லேயும் அது வந்து நடந்த ஒரு 1 or 2 hours எல்லாம் சாகாது. இட் வில் டேக் சம் டைம், லைக் டேஸ். ஸ்டில் த ஃபேட் இஸ் பர்ன் அண்ட் இனிஷியலி இட் வில் டை பை ஹங்கர் ஆர் தர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட மோட்டிவேஷ்னல் பார்ட் பார்ப்போமா? இதை நிறைய பேர் மோட்டிவேஷ்னலாக எடுத்து ஸ்டோரியிலையும் சரி, ரீஷேர் பண்ணுறதாகவும் சரி, இப்படியே இருக்குது. இந்த மோட்டிவேஷ்னலாக எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, வாக்கிங் அப்பார்ட் ஃப்ரம் த காமன் லைன். லைக் எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணும்போது வி ஆர் நாட் ஃபாலோயிங் தெம். நம்ம வந்து நம்ம பேஷனையோ இல்லை நம்ம ட்ரீமையோ ஃபாலோ பண்ணுற மாதிரி எடுத்துக்கின்னு தே ஆர் ரீஷேரிங் இட். ஆக்சுவலி தட்ஸ் ரியலி குட். லைக் எல்லாரும் வி ஆர் நாட் திங்கிங் த சேம் வே. லைக் சில பேர் வந்து அவங்களோட பேஷனை தேடி போகலாம், சில பேர் வந்து அவங்களோட கெரியர் க்ரோத்துக்கு பார்க்குறாங்க. ஸோ திங்கிங் அவுட் சைட் த பாக்ஸ் இஸ் குட், பட் நோயிங் வை இட் ஹேப்பன்ன்றதும் வெரி இம்பார்ட்டன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் அந்த பெங்குவின் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன்னா இன்னொரு ஆங்கிளில் தெரிஞ்சாலும் இட் சாக்ரிஃபைஸ் இட் செல்ஃப். ஸோ ரெண்டு பக்கமும் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு யூ சூஸ் யுவர் பாயிண்ட். மோட்டிவேஷ்னலாகவும் எடுத்துக்கலாம், பட் இங்கே ஏன் அது நடந்ததுன்ட்டு கூட வச்சுக்கோங்க.